ஆர்சிபி அணி போன வருஷம் எங்க விட்டாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் பயங்கரமான ஒரு கம்பேக்கோட விளையாண்டுட்டு இருக்காங்க. பிளஸ் கடப்பாறை அணி, மும்பை அணி இன்னைக்கு அவங்களோட மண்ணிலேயே போய் அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் பிடிச்ச ஆர்சிபி நாங்க பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. பிளிப்சால்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்காம இருந்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல அவுட்ன்னு ஒரு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்தது. பிளஸ் மும்பை இந்தியன்ஸோட பவுலர்களை போட்டு ஆலா பக்கம் சிதைக்க ஆரம்பிச்சாரு. பிளஸ் அவருக்கு பக்கபலமா விராட் கோலி நானும் என் பங்குக்கு நானும் அடிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரஜித் பட்டிதார், டிம் டேவிட் அப்படின்ட்டு வந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு ஆர்சிபி 240 அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை எட்டினாங்க. 241 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆரம்பமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிரடிங்கிறது சூப்பரா இருந்தது. ரிக்கில்டன், ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இவங்களோட அதிரடி எல்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அசால்ட்டா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனார். பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்கில்டன் அண்ட் திலக் வர்மா ரெண்டு பேர்த்தோட விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஸ்ரேயா சர்மா எடுத்தாருங்க. பிளஸ் அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா கேம் ஆணுக்குள்ள அவ்வளவு வந்தாங்க ஆர்சிபின்னு. அந்த இடத்துல நல்லா போயிட்டு இருந்தது கேமு. மும்பை இந்தியன்ஸ் போட்டு ரிக்கில்டன் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருந்தா. பிளஸ் ரிக்கில்டனுடையும் திலக் வர்மாவோட விக்கெட்டையும் சுயா சர்மா எடுத்ததுக்கு அப்புறம் கேம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில் ஆனிச்சு. சூரியகுமார் யாதவ் அந்த ஹார்திக் பாண்டியா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறத எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பிளஸ் அப்பவும் பாத்தீங்கன்னா குர்னால் பாண்டியா இந்த பார்ட்னர்ஷிப்பை நான் உடைக்கிறேன் அப்படின்ட்டு சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் ரூதர் போர்ட், ஹார்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற வகையில நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா அமைஞ்சது. ரெண்டு பேருமே ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் டஃபி உள்ள வந்தாரு. ஹார்திக் பாண்டியோட விக்கெட் எடுத்தாருங்க. பிளஸ் ஹார்திக் பாண்டியோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. மும்பை இந்தியன்ஸ்க்கு இதுக்கப்புறம் மும்பை ஜெயிக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்ட்டு ரூதர் ஃபோர்டு கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தாருங்க. அவரோட போராட்டம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட அந்த வெற்றிக்கு கொண்டு போகாட்டியும் வெற்றியை தேடி தராட்டியும் பிளஸ் இந்த நெட் ரேட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுங்க கடைசியில மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 222 ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 18 ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான ஒரு வெற்றியை மட்டும் பதிவு பண்ணதுங்க. ஒரு சூப்பரான ஒரு வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. வான்கேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே மும்பை அடிச்சு தும்சம் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோட்டையிலேயே போயிட்டு அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி ஒரு சாம்பியன் அணி அப்படிங்கிறத இந்த 2026 ஐபிஎல்ல ஒவ்வொரு மேட்சும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. வேற லெவல். லாஸ்ட் இயர் எங்க விட்டாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமா ஆர்சிபின்னு வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட அந்த பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிடணும். அதனாலதான் ஆர்சிபி இந்த அளவுக்கு வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளஸ் மும்பை இந்தியன்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோல் கொடுக்குற பங்காளி அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காப்ல. 4 மேட்ச் விளையாடு அவங்களும் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம். நம்மளும் 4 மேட்ச் விளையாண்டு ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம். பிளஸ் பங்காளிக்குள்ள பங்காளி இப்ப சரிசமம் ஆயிட்டாங்க. ஓகே, இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.